மாணவர்களுடைய கல்வி நலனில் நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளோம். எங்களுடைய ஊதியம் குறைந்ததற்காக நாங்கள் எங்களுடைய கல்வி குழந்தைகளுக்கு எந்தவித வஞ்சகத்தையும் செய்ய இதுவரை இல்லை, இனிமேலும் செய்ய மாட்டோம். சென்னையில் 10வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் இன்றும் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் சார்பில் இந்த போராட்டம் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊதிய முரண்பாடு இருப்பதன் காரணமாக அந்த ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். கடந்த 28ஆம் தேதி முதல் சென்னையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை மேற்கொண்ட இவர்கள் அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு கோரிக்கைக்காக இந்த போராட்டத்தை மேற்கொண்டார்கள். இதேபோல எழிலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தை நடத்தியிருந்த நிலையில் மேலும் வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டும் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இப்படி தொடர்ந்து 9 நாட்களாக இடைநிலை ஆசிரியரோட போராட்டம் சென்னையில் நடைபெற்று வந்தது. ஒவ்வொரு நாளும் இவர்கள் முற்றுகை போராட்டத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்து மண்டபங்களில் அடைத்து வைத்தனர். அதன் பிறகாக மாலை நேரத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இன்றைய தினம் 10வது நாளாக தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் ஒரே கோரிக்கையான இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தியும் அதற்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரியும் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தலைகளில் ஒரு கிரீடம் போல தங்களுடைய கோரிக்கையை 311 என்ற ஒரு எண்ணை குறிப்பிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்கிறார்கள். இது அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் 311வது வாக்குறுதியாக இடைநிலை ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய இந்த ஊதிய முரண்பாட்டை களைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறியிருந்ததாகவும், ஆகவே அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் இதுபோன்ற அந்த 311வது எண்ணை குறிப்பிட்டு அவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் அரசு தரப்பில் பல்வேறு அறிவிப்புகள், குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஏற்ற வகையில் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளையும் அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிர்வாகிகளை கேட்கலாம். சார், இப்போ நீங்க எவ்வளவு நாளா போராடுறீங்க? 10வது நாளா இருக்கு. இதுக்கு முன்னாடி போராடி இருக்கீங்களா? உங்களுடைய கோரிக்கைக்கு இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கா? அதை பத்தி. டிசம்பர் 26 முதல் 10 நாட்களாக நாங்கள் சம வேலைக்கு சம ஊதியத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். இது இன்று நேற்று நடந்த போராட்டம் அல்ல. இது கிட்டத்தட்ட 16 வருஷமாக நாங்கள் போராடி வருகிறோம். கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது 7வது ஊதிய குழுவில் உங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படும் என்று ஒரு இயக்குனர் கடிதம் கொடுத்தார்கள். அதற்கு பின் போராடிய போது பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் ஒரு நபர் ஊதிய குழு ஒன்று போற்றி இருக்கிறோம், அதில் உங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. அதன் பின்பு நாங்கள் போராடிய போது தேர்தல் அறிக்கை 311 இடம்பெற்றது. முதல்வர் அவர்கள் நேரடியாக களம் வந்து எங்களுடைய ஊதிய முரண்பாட்டை களைவோம் என்று 2 முறை சொன்னார்கள். அதன் பின்பு நாங்கள் போராடிய போது முதல்வர் அவர்கள் 1/1/2023 அன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு அரசாணை 25/1/6/2009 பின் நியமிக்கப்பட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு களைய 3 நபர்கள் குழு அமைக்கிறோம் என்றார்கள். இன்று குழு போட்டு 3 மாதத்தில் முடியும் என்ற குழு இன்றைக்கு 3 வருடம் முடிந்தே விட்டது. தொடர்ந்து எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாடு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருப்பதால் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இது ஏதோ புதிதாக எடுத்த போராட்டம் அல்ல. சார், இப்போ அரையாண்டு விடுமுறை என்பது பள்ளிகளுக்கு இன்றோடு நிறைவடைகிறது. நாளை தினம் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. இந்த மாதிரி போராடி கொண்டிருந்தால் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும். என்ன முடிவெடுக்க போறீங்க? நிச்சயமாக மாணவர்களுடைய கல்வி நலனில் நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளோம். நாங்கள் எங்களுடைய பள்ளிகளில் கேட்டு பாருங்கள். எங்களுடைய பெற்றோர்களும் எஸ்எம்சி தலைவர்கள் ஊர் தலைவர்கள் அத்தனை பேருமே சொல்லுவாங்க, 10 ஆசிரியர்கள் இருந்தா அதுல சிறப்பா பணிபுரிகிறது இந்த போராட்ட களத்தில் இருக்க ஆசிரியர்கள். ஏன்னா மற்ற ஆசிரியர்கள் குறைவில்லை, எந்த ஆசிரியரும் குறைவில்லை. ஆனாலும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதைவிட ஒரு படி மேலாக நின்று உழைப்பார்கள். அந்த குழந்தைகளுக்காக அதிக அர்ப்பணிப்போடு நிறைய செலவும் செய்து அந்த குழந்தைகளை இன்னும் ஊக்கப்படுத்துவார்கள். சொந்த பணத்தில் அவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். எவ்வளவோ ஒரு அன்போடு தான் நாங்கள் வச்சிருக்கோம். கல்வித்தரன் பாதிக்க கூடாதுன்றனால நாங்கள் பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கோம். எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எந்த விதத்திலும் கைவிட மாட்டோம். அரசு தான் இதுல உடனே முடிவெடுத்து இன்றைக்கு மாலைக்குள்ள கூட எங்களுக்கு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தால் நாங்கள் நாளை காலை எங்கள் பள்ளி குழந்தைகளை காணுவதற்காக நாங்கள் பள்ளி செல்வோம். இல்லாவிட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த கல்வி பணி பாதிக்கிறத நாங்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்புவதுடன் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை கைவிடாமல் நாங்கள் மறுபடியும் அந்த குழந்தைகளை சேர்த்து அந்த குழந்தைகளுக்கான பாடத்தை நடத்தி எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய ஊதியம் குறைந்ததற்காக நாங்கள் எங்களுடைய கல்வி குழந்தைகளுக்கு எந்தவித வஞ்சகத்தையும் செய்ய இதுவரை இல்லை, இனிமேலும் செய்ய மாட்டோம் என்பதை கோரிக்கிறோம்.
சென்னையில் நடக்கக்கூடிய இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது 10வது நாள் போராட்டமாக இருக்கிறது. ஆகவே நாளைய தினம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை சென்னையில் மேற்கொண்டு வருவதால் இந்த போராட்டத்தின் காரணமாக மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுமோ என்ற ஒரு கேள்வி பெற்றோர் மத்தியில் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய இடைநிலை பதிவு வகுப்பு ஆசிரியர் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் ராபர்ட் தெரிவிக்கும் பொழுது, எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வருவது அரசுடைய கைகளில் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் போராட்டத்திற்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டுவிட்டால் போராட்டத்தை கைவிட்டு நாளைய தினம் பள்ளிக்கு செல்வோம் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அரசு இதில் முன்னெடுத்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி தங்களுக்கு ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே சென்னையில் நடக்கக்கூடிய இந்த 10வது நாள் போராட்டம் என்பது ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் சுவாமி சிவானந்தா சாலை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சிவானந்த சாலை முழுவதுமே ஆசிரியர்களுடைய தலைகால் நிறைந்திருக்கிறது. இந்த மனித சங்கிலி போராட்டம் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆசிரியர்கள் நீண்ட நெடிய வரிசையாக மனித சங்கிலியாக கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியபடி நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஏராளமான பெண் ஆசிரியர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆசிரியர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றக்கூடிய வேளையில் நாளைய தினம் மாணவருக்கான கல்வி என்னவாகும் என்ற கேள்விதான் நமக்கு ஒரு முக்கிய ஒரு கேள்வியாக பெற்றோர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் சுரேஷ்குமார்.